பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம் 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில் ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி. காலபுருஷனுக்கு தசம ராசி, காலபுருஷனுக்கு கர்ம ராசி, காலபுருஷனுக்கு சனீஸ்வரனுடைய ராசி, காலபுருஷனுக்கு மிக பந்தத்துக்கு உரியது, சொந்தத்துக்கு உரியது, சுகத்துக்கு உரியது, உழைப்புக்கு உரியது, தொழிலுக்கு உரியது, முதலாளிக்கு உரியது. எந்த ராசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மகரத்தை மட்டும் தனியாக பிரித்து வச்சு பாருங்க. இந்த மகரத்தை மட்டும் தனியாக பிரித்து வச்சு பாருங்க. அப்போ தான் அதனுடைய அருமையும் பெருமையும் நமக்கு தெரியும், நமக்கு புரியும். ஸோ மகரம் எவ்வளவு தமிழ் சொல். அகரம், சிகரம், இன்னொரு சொல் தகரம். இந்த மகரத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அப்படியே மெய்மறந்து கர்மமே கண்ணாயினார் இருக்கக்கூடியவங்க எல்லாமே மகரம்தான். அப்போ கர்மமே கண்ணா இருக்கிறது யாரு? முதலாளி இருக்க மாட்டாங்க, தொழிலாளி தான் இருப்பாங்க. முதலாளி இருக்க மாட்டாங்க, தொழிலாளி இருப்பாங்க. அப்போ அந்த தொழிலாளியினுடைய உத்வம், அந்த தொழிலாளியினுடைய மனசு, அந்த தொழிலாளியினுடைய ஆதங்கம், அந்த தொழிலாளியுடைய ஆர்வம், வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கணும் நம்ம முதலாளிக்குங்கிற உணர்வோடு வேலை செய்யக்கூடியவங்க தான் மகர ராசி. யார் வந்தாலும் சரி, இரு அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படி தான் சொல்லுவாங்க. இதே சிம்மராசிட்ட கடகராசிட்ட போனீங்கன்னா கிளந்துட்டு போது வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேசம் விரிச்சுட்டு போனால் பேசவே மாட்டாங்க, அட போயா கிடக்கட்டும் அப்படின்ட்டுருவாங்க. மகரத்தை அப்படி நம்ம சொல்ல முடியாது. மகரத்தை நம்ம அப்படி சொல்ல முடியாது. எனவே தான் கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3 இருக்கிறார், 2 ராகு இருக்கிறாரு. கண்டிப்பாக மகரத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கும் சொல்வாக்கும் 2 குருவும் 7ஆம் பார்வையை பார்க்குறாங்க. எவ்வளவு சிறப்பு! 2 குருவும் மிக சக்தி பெற்ற அனுசரணைக்குரிய 2 குருவும் 7ஆம் பார்வையை பார்க்குறாங்க. அப்போ சமசப்தமாக பார்க்கும்போது இதில் மிகவும் சிறப்பாக உள்ளது 7ஆம் பார்வையாக உள்ளது. குரு பார்த்தால் கோடி நன்மை, அந்த குரு தான். அப்போ இவ்வளவு நாள் 7ல் பட்ட கஷ்டம், பட்ட துன்பம், பட்ட துயரம் எல்லாமே ஒரு வாகில் ஓரளவுக்கு போய் கடந்து விட்டது.
ஓரளவுக்கு 25ல் கடந்து விட்டது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த 26ல் வரக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு ஒரு மகத்தான, ஒரு மற்றற்ற, ஒரு மாளவியா யோகம் போன்ற ஒரு மானசீகமான ராசியாக வந்து அமையும். எல்லா வகையிலும் சிறப்பை கொண்டாந்து கொடுக்கும். எல்லா வகையிலையும். வெளிநாடு போகணுமா, வெளி மாநிலம் போகணுமா, ஆராய்ச்சி அறிவு பதிக்கணுமா, கலைகளுக்கு போகணுமா, மீடியாக்கள் போகணுமா, புக்ஸு வாசிக்கணுமா, விவசாயம் பண்ணணுமா, கோழி பண்ணை வைக்கணுமா, நாட்டு பண்ணை வைக்கணுமா, என்ன தொழில் வேணும், எல்லா தொழிலுக்கும், இரும்பு சம்மந்தப்பட்டது, பொறியியல் சம்மந்தப்பட்டது, இதை விட மேலே உள்ளதை விட கீழே, பூமிக்கு கீழே உள்ளது கிழங்கு வகைகள், எந்த தொழில்னாலும் சரி. அப்போ அப்படிப்பட்ட தொழில் எல்லாமே போக வேண்டியது மகர ராசி. அப்படிப்பட்ட தொழிலுக்கெல்லாம் போக வேண்டியது மகர ராசி. அப்போ அப்படி எல்லாத்தையும் அனுசரணையோடு இருந்தால் தான் அவர் மகரம். ஒரு சிறு குழந்தைகிட்ட கூட அவர் போய் நிற்கக்கூடாது, ஒரு சிறாற்ற கூட அவர் போய் நிற்கக்கூடாது. எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடியது தான் மகரம். அதனால தான் மகராசியாக இருப்பாங்க சொல்லுவாங்க, மகராசியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆக பொறியியல்னாலும் சரி, கேஸுனாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் ஏஜென்சி சம்மந்தப்பட்டதுனாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்டதுனாலும் சரி, அதுக்கடுத்தது கண்டிப்பாக அடுத்து குரு பார்க்குறாரு. குரு பார்த்தா புதிய நிறுவனம், புதிய நிர்வாகம், புதிய தொழில், புதிய வியாபாரம், திருமணங்கள், கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ராமிஸாக புதிய திருமணங்கள், புத்திர பாக்கியங்கள், புதிய தொழில் ஆரம்பித்தல். புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் பாருங்கள். ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுனா வீட்டில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். வீட்டில் என்ன ராசி இருக்குது, வேறு யாருக்கு 7 இருக்குதா, இல்லை தசாபுத்தி நல்லா இருக்குதா, அதாவது சனீஸ்வரனோட சம்பந்தப்பட்ட தசாபுத்தி. யார்? புதன் திசையில் சனி புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி. இந்த மாதிரி சனீஸ்வரனுடைய நட்பு பெற்ற தசா புத்தி இருந்தால் அவங்கள ஜெயிக்க யாருனாலையும் முடிக்காது. அவங்களோட அவங்க நம்ம ஜெயிக்கத்தான் முடியும். அவங்ககிட்ட நம்ம தோல்வியை தான் தருவணும். அந்த அளவுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் மகரத்திற்கு. வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. அதனால தான் என்னமோ மகராசனாயிரு, பண்புள்ளவனாயிரு, மாசற்ற ஜோதியாயிரு, இறையோடு கலந்திடு, எல்லா வகையிலும் சிறப்பை பெறு, எல்லா வகையிலும் சிறப்பை பெறு. இப்படிலாம் எதுக்கு சொல்லி வைக்கிறாங்க? அந்த ராசினுடைய பேர் அருள், அந்த ராசினுடைய தனித்துவம், அந்த ராசினுடைய பெருமை. மகரம் அதான் நமக்கு தமிழோட தைன்னு சொல்கிறோம். அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் இந்த நேரங்களில் மகர ராசியை நம்ம போற்றி 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 கண்டிப்பாக அதை புகழடைய செய்ய வேண்டும், உச்சமடைய செய்ய வேண்டும். சார், எந்த தொழில் செஞ்சாலும் மகர ராசிக்காரவங்க அவங்க செஞ்சால் தான் அது அடப்படும், அவங்க செஞ்சால் தான் அவங்களுக்கு திருப்தி, அவங்க செஞ்சால் தான் பரம திருப்தி, அவங்க செஞ்சால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். அப்படி நினைக்கக்கூடிய மகர ராசிக்கு ஆனி மாதம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய மாதம். ஆனி மாதம் ஒரு மற்றற்ற மாதம். ஆனி மாதம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில்லாத மாதமாக மாறும் என்பதை மாற்று கருத்து இல்லை. பைரவர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, கண்டிப்பாக சரபேஸ்வரர், கால பைரவர், சரபேஸ்வரர், கால பைரவர் கண்டிப்பாக வழிபாடு. அதாவது வழிபாட்டிலேயே சாதாரண வழிபாடு இல்லாமல் கொஞ்சம் வலிமையான ஐயனார் வழிபாடுங்கிறோம், கருப்புசாமியே ஜில்லுன்னு வந்துடும். அப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் பண்ணால் நிச்சயமாக இந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு ஆணி திருமஞ்சன மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.